ஓகே, கலைச்சொல்லை நம்ம நெக்ஸ்ட்டு 11th கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? ஃபஸ்ட் பாருங்கள், ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிவளி மண்டலம். சரிங்களா, ட்ரோபோஸ்பியர்னு சொன்னால் அடிவளி மண்டலம். ஸ்ட்ரோட்டோஸ்பியர், ட்ரோட்டோஸ்பியர் இது ஸ்ட்ரோட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுக்கு வளி மண்டலம். சரிங்களா, அடுக்கு வளி மண்டலம்னு சொன்னால் ஸ்ட்ரோட்டோஸ்பியர். சரிங்களா, ஓகே. மீசோஸ்பியர் இடைவெளி மண்டலம். மீசோஸ்பியர்னு சொன்னால் இடைவெளி மண்டலம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், லோனோஸ்பியர். லோனோஸ்பியர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயனி மண்டலம். லோனோஸ்பியர்னு சொன்னால் அயனி மண்டலம். எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர்னு சொன்னால் புறவழி மண்டலம். புறவழி மண்டலம் தான் எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னால் அங்கவடி. ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னால் அங்கவடி. சரிங்களா, ஸ்ட்ரா. ஸ்ட்ரான்னு சொன்னால் உறிஞ்சி. ஸ்ட்ரான்னா உறிஞ்சி. பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்த தட்டுக்கள். சரிங்களா, ஓகே. மெனிஞ்சர்ஸ் மூளை உறைகள். மெனிஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூளை உறைகள். சரிங்களா, ஃபினா. ஃபினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புற செவி மடல். புற செவி மடல். சரிங்களா, ஓகே. இன்புட் யூனிட் உள்ளீட்டகம். இன்புட் யூனிட் அப்படின்னு சொன்னால் உள்ளீட்டகம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், அவுட்புட் யூனிட் வெளியீட்டகம். அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொன்னால் வெளியீட்டகம். ஸ்கேனர் வருடி. ஸ்கேனர் அப்படின்னு சொன்னால் வருடி. சரிங்களா, பார்கோடு ரீடர். பார்கோடு ரீடர்னா பட்டை குறியீடு படிப்பான். பட்டை குறியீடு படிப்பான். மைக்ரோஃபோன் அல்லது மைக் அப்படின்னு சொன்னால் ஒலி வாங்கி. மைக்ரோஃபோன் அப்படின்னு சொன்னாலும் ஒலி வாங்கி தான். மைக் அப்படின்னு சொன்னாலும் ஒலி வாங்கி தான். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், வெப் கேமரா. வெப் கேமரான்னு சொல்லி பார்க்கும்போது இணைய படக்கருவி. இணைய படக்கருவி. சரிங்களா, லைட் பென். லைட் பென்னு சொன்னால் ஒளி பேனா. சரிங்களா, ஆல்பபெட் கீ எழுத்து வரிசை. ஆல்பபெட் கீன்னு சொன்னால் எழுத்து வரிசை. சரிங்களா, ஸ்க்ரோல் பால். ஸ்க்ரோல் பால்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர்த்தும் உருளை. ஸ்க்ரோல் பால்னு சொன்னால் நகர்த்தும் உருளை. சரிங்களா, ஓகே. மெமரி யூனிட். மெமரி யூனிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைவகம். அர்திமேட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணித தருக்க செயலகம். கணித தருக்க செயலகம். சரிங்களா, கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டகம். சரிங்களா, ஓகே. ப்ரைமரி மெமரி. ப்ரைமரி மெமரின்னு சொல்லலாம் முதன்மை நினைவகம். செகண்டரி மெமரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நினைவகம். சரிங்களா, ஓகே. காம்பேக்ட் டிஸ்க்கு. காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறுவட்டு. சரிங்களா, காம்பேக்ட் டிஸ்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறுவட்டு. அதே மாதிரி பென் டிரைவ் விரலி. பென் டிரைவ் நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம் பென் டிரைவ்லாம். ஆனால் தமிழ் பேர் நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக. சரிங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா பென் டிரைவ்னு சொன்னால் விரலி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம அடிப்படையில் யூஸ் பண்ணுற பொருட்களை பற்றி தான் அதிகமாக கேட்பாங்க. கரெக்டாக அதில் நம்ம போட்டு வரணும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், பைனரி சிக்னல்ஸ். பைனரி சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரடிமான குறிப்புகள். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், மானிட்டர் கணினி திரை. மானிட்டர்னு சொன்னால் கணினி திரை. பிரிண்டர். பிரிண்டர்னா அச்சுப்பொறி. பிரிண்டர்னு சொன்னால் அச்சுப்பொறி. ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி. ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னால் ஒலிபெருக்கி. ஓகேங்களா, ஃப்ளோட்டர். ஃப்ளோட்டர்னு சொன்னால் வரைவி. ஃப்ளோட்டர்னு சொன்னால் வரைவி. நம்பர் கீ அப்படின்னு சொன்னால் எண் வரிசை. நம்பர் கீன்னு சொன்னால் எண் வரிசை. ஓகேவா, ஓகே. 1 or 2 டைம்ஸ் கேளுங்க, அதுவே போதும். சரியா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.